பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த சீசன்லேயே இந்த சீசன் தான் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சீசன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பிக் பாஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இப்போ செல்ஃபோனுன்றது நம்ம டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 100 நாளைக்கு செல்ஃபோன் இல்லாமல், நம்ம சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லாமல், டிவி இல்லாமல், ரேடியோ இல்லாமல், ஒரு வீட்டில் தனியாக ஒரு 20 பேர், அந்த 20 பேர் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இதுக்கு முன்ன தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தான் செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போது அவங்களோட இயல்பான குணம் அப்படின்றது வெளி வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஒரு 2-3 நாள் தான் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய கோபங்களாகட்டும், சந்தோஷமாகட்டும், எப்படி இயல்பாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை எல்லாருமே தொடர்ந்து பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன நடந்த பிக் பாஸை பார்த்துட்டு, ஓ இதில் இப்படி பண்ணால் தான் வெளியே தெரிய முடியுமோ, ஓ இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து வெளியே ப்ரொமோவில் காட்ட முடியுமோ அப்படின்றது ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. முக்கியமாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது ஹிந்தி பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ், எல்லா பிக் பாஸையும் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு என்ன பண்ணால் டெய்லி ப்ரொமோவில் வரலாம், என்ன கண்டென்ட் போட்டால் 100 நாளைக்கு அங்கே அழகாக இருக்கலாம், டைட்டில் வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் நல்லா பண்ணணும்னு வந்தீங்க, அதை கரெக்டான கண்டென்ட்டாக பண்ணால் பரவாயில்ல. உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே இருக்கவங்க நாங்கள் முகம் சுழிச்சிட்டு பார்க்குற மாதிரி இல்லாமல் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாரும். இந்த சீசன் ஃபுல்லாக ஓடுறதுக்கான முக்கிய காரணமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி கம்ருதீன் தான். அவங்க பண்ணக்கூடிய கண்டென்ட்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக பார்க்கறது கிடையாது யாரும். இதுங்களோட பிரச்சனை இன்னைக்காவது சால்வ் ஆகிடுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு தான் இருக்காங்க 2 பேருமே. அதுவும் இப்போ முக்கியமாக கம்ருதீன் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா, நம்ம இது மாதிரிலாம் பண்ணால் மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு அவரே வந்து ஆப்பு வச்சுருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்கள், பார்வதி கம்ருதீன் இந்த வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன கண்டென்ட் இருக்காங்க உள்ளே ஓட்டுறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவங்க 2 பேரையும் இது வரைக்கும் வெளியே அனுப்பாமல் எப்படியாவது இந்த சீசனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனை நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.